ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இன்னும் வேகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வானா, கானா, ஹாஃப்டா, காடா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட தமிழ் அர்த்தங்களும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வானானா ஐ வாண்ட் டு ஸ்லீப், ஐ வாண்ட் ஸ்லீப், ஐ வாண்ட் ஸ்லீப். கோனா இல்லை கானா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐம் கோயிங் டு ஸ்டடி, இந்த மாதிரி கோயிங் டுன்னு சொல்கிறதுக்கு தான் கானா இல்லை கோனா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐம் கோன ஸ்டடி, ஐம் கோன ஸ்டடி. கிம்மினா கிவ் மீ அப்படின்னு அர்த்தம். கிம்மி தட் புக்னா கிவ் மீ தட் புக்குன்னு அர்த்தம். கிம்மி தட் புக், கிம்மி தட் புக். லெம்மின்னா லெட் மீ அப்படின்னு அர்த்தம். என்னை போக விடு, என்னை படிக்க விடு, என்னை வாழ விடு அப்படிலாம் சொல்லுவாங்க. லெம்மி கோ, லெம்மி கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைண்டா. கைண்டுனா கைண்ட் ஆஃப், அப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. எக்ஸாக்டாக சேமாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கைண்டை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ கைண்டு கோல்டு. இட்ஸ் கைண்டு கோல்டுனா இந்த கோல்டு ஒரு மாதிரி இருக்குது. இட்ஸ் கைண்டு கோல்டு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப்ன்றது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோல்டுன்றது இட்ஸ் கைண்டு கோல்டு. இட்ஸ் கைண்டு கோல்டு. சாடா. சாடானா நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு வகையில் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான், எக்ஸாக்டாக சொல்லாமல் அப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கு தான். ஐ சாடா லைக் தட், ஐ சாடா லைக் திஸ். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அவுடானா அவுட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். கெட் அவுடா ஹியா அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். கெட் அவுடா ஹியா, கெட் அவுடா ஹியா. ஸ்டெப் இஸ் காச்சா. காச்சானா காட் யூ, ஐ கெட் யூ, புரிஞ்சிடுச்சு, நான் பிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ கெட் யூன்னு சொல்கிறோம். அதை பாஸ்ட் டென்ஸில் காச்சா அப்படின்னுவாங்க. ஐ காச்சா, ஐ காட் யூ அப்படின்னு அர்த்தம். ஐ காச்சா. வாட்சா. வாட்சானா வாட் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். வாட்ச் டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க. What you doing? What you doing?